டைப்ஸ்கிரிப்டில் இருக்க டைப் கேஸ்டிங் பற்றி பார்க்கலாம். டைப் கேஸ்டிங் அப்படின்றது நம்ம ஒரு டைப்பாக இன்னொரு டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டைப்ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதுக்கு வந்து 2 சின்டாக்சஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து அஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அஸ்ன்னு யூஸ் பண்ணி நம்ம என்ன டைப்பில் கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த டைப் வந்து கொடுப்போம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இது மற்ற டெக்னாலஜிஸோட ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆகும். ஆனால் இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து ரியாக்டில் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம ரியாக்ட் JSXல வந்து யூஸ் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ரியாக்டில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து அஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ரியாக்டில் டைப் கேஸ்டிங் பண்ணுறோம்னா அஸ் கீவேர்டு தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போது எப்படி டைப் கேஸ்டிங் பண்ணுறதை பார்க்கலாம். நான் இப்போ போயிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். லெட் எக்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு அது டைப் வந்து அன்னோன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அன்னோன் வந்து நம்ம ப்ரீவியஸாக மற்ற டைப்ஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி இப்போ நல் அன்டிஃபைன்ட் இந்த டைப்ஸ்லாம் பார்த்தோம்ல அதே மாதிரி அன்னோன் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ அன்னோன்ற டைப்பை வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்னோன் டைப் யூஸ் பண்ணுறப்போ டேரெக்டாக வந்து நம்ம அதில் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸும் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஒரு டைப்புக்கு டைப் கேஸ்ட் பண்ணிட்டு தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன் இந்த மாதிரி டைப்புக்கு வந்து டைப் கேஸ்ட் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் அன்னோன் கொடுத்துருக்கேன். அன்னோனில் போயிட்டு நான் ஹலோ அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹலோ அப்படின்னு செட் பண்ணுறோன்னா இது நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு தெரியும். பட் ஸ்ட்ரிங்கில் இருக்க எந்த ஆப்ரேஷன்ஸும் இப்போ ஒர்க் ஆகாது. இப்போ நான் இங்கே போயிட்டு லென்த் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஹவர் பண்ணேன்னா வந்து காமிக்கும் எக்ஸிஸ் டைப் ஆஃப் டைப் அன்னோன் அப்படின்னு. ஸோ அன்னோன் டைப்பை நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுறப்போ டைப் கேஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் டைப் கேஸ்ட் பண்ணுறேன். நான் கன்சோல் லாக்கில் வந்து பண்ணுறேன். ஸோ கன்சோல் லாக்கில் ஃபஸ்ட்டு அஸ் கீவேர்டு வச்சு பண்ணலாம். இப்போ எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் அஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது லென்த் கொடுத்தா இப்போ நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் லென்த் கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகுதுல்ல. அதே மாதிரி நம்ம இப்போ அஸ் கீவேர்டு வச்சு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த ப்ராக்கெட்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரிங்காக தானே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸ் கொடுத்தேன்னா இப்போ ஒர்க் ஆகும். ஸோ அதுவும் சேம் இதுதான் வந்து கொடுக்கும். பட் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரியாக்ட் JSXோட இது வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ரியாக்டில் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அஸ் கீவேர்டு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், அதாவது இது வந்து நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு தெரியும். ஸோ டைப் கேஸ்ட் பண்ணோடனே நமக்கு வந்து ஒர்க் ஆச்சு. ஆனால் என்னென்னா நம்ம டைப் கேஸ்ட் பண்ணுறப்போ டைப் மட்டும் தான் மாறும். இப்போ அண்டர்லைங் டேட்டா வந்து எப்பயுமே மாறாது. இப்போ பாருங்களேன், இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஒய் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஒய்யும் அன்னோன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்பர் கொடுக்குறேன் இங்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் வந்து 20 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போது இதை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒய் கொடுக்குறேன். ஒய் அஸ் ஸ்ட்ரிங். இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்பராக இருக்குது. நம்ம 20 கொடுத்துருக்கோம். அதை வந்து நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு நான் திரும்ப லென்த் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்துருக்குல்ல. ஸோ ஏன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டைப் மட்டும் தான் கன்வெர்ட் ஆகும். இருக்க டேட்டா வந்து எப்பயுமே கன்வெர்ட் ஆகாது. இப்போ 20ன்ற நம்பர் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரிங்காக மாறாது. அது ஒரு டைப் மட்டும் தான் மாறும். ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ அன்னோன் வந்து ப்ரைமரியாக வந்து இப்போ டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்போ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா டாம் ஆக்சஸ் பண்ணுறப்ப தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து போடுறேன். இப்போ நம்ம டாம் ஆக்சஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் இப்போ நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது, அதை வந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டு தான் நம்ம இந்த மாதிரி தானே ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதில் இருக்க இப்போ வேல்யூ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்புட் டாட் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் வருதுல்ல. ஸோ இன்புட் இஸ் பாசிபிளி நல் அப்படின்னு. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம டைப் கேஸ்டிங் பண்ணணும். இது வந்து நம்ம டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் யூஸ் பண்ணுறப்போ எப்பயுமே டைப் ஸ்கிரிப்ட் பொறுத்தளவு HTML இன்புட் எலமெண்ட் இருக்கும். ஸோ அதான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ HTML இன்புட் எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி டைப் கேஸ்டிங் பண்ணுறோன்னா இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்னிப்பட் வந்து ரொம்ப காமனாக வந்து யூஸ் பண்ணுறது டைப் ஸ்கிரிப்டில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. பட் நம்ம எப்பயுமே வந்து இப்போ ரியாக்டோட டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டாம் வந்து ஆக்சஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் வெர்ச்சுவல் டாம் வச்சு தானே யூஸ் பண்ணுவோம். நம்ம ரியாக்டில் வந்து டேரெக்டாக டாம் ஆக்சஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் நமக்கு டைப் ஸ்கிரிப்டில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இப்போ டைப் கேஸ்டிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி கீவேர்டு வந்து நம்ம இதில் ரியாக்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அஸ் கீவேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.